செய்தியாளர்கள் அனைவருக்கும் காலதாமதமாக அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முதல்ல வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட நேரம் காத்திருந்திருக்கீங்க. இந்த நடைபெறுகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இது குறித்து ஒரு அணுகுமுறை கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு விரோதமான செயல்பாடுகள், எதிர்காலத்தில் விவசாயிகள் எப்படி தேர்தல் களத்தை அணுகுவது என்கிற அடிப்படையில் முதல் கட்ட ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்கிற கருத்தும் வலிமையாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் நேரடியாக மக்களுக்கு நிர்வாக ரீதியாக தொடர்புடைய அரசாங்கம் மாநில அரசாங்கம். எனவே தமிழ்நாடு தேர்தல் என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தை தேர்வு செய்கிற ஒரு தேர்தல். எனவே இந்த தேர்தல் என்பது மக்களுக்கான வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய விளைநிலங்களை பாதுகாப்பது, விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை ஊழல் முறைகேடின்றி செயல்படுத்துவது என்கிற அடிப்படையில் இந்த தேர்தல் களத்தை விவசாய அமைப்புகள் அணுகுவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 184 வழக்குகள் ஐயாக்கன் அவர்கள் மீது கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகளில் தான் இன்றைக்கு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. பல்வேறு வழக்குகள் கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள்லாம் இன்றைக்கு தூசி தட்டி எடுத்து விவசாயிகளை பழிவாங்குகிற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். விவசாயிகள் விளைநிலங்களை பாதுகாப்பதற்கும் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்குமான போராட்டங்களை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் போராடாத கிராமங்களே இல்லை என்கிற நிலையில் திமுக அரசுடைய ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரானதாக அமைந்திருக்கிறது. இது குறித்து விரிவாக விவாதித்திருக்கிறோம். செய்தியாளர்களும் நேரடியாக அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த நிலையில் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விவசாயிகளுக்கான நில உரிமை, விவசாயிகளுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டிய தேவையும் நெருக்கடியும் அவசரமும் எழுந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிற தேர்தல் களமாக விவசாயிகள் பார்க்க வேண்டும் என்கிற கருத்தை தலைவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் தான் கொடுத்த வாக்குறுதிகள், விவசாயிகளுடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வோம், அதற்கான நிதியை தமிழக அரசு ஈடு செய்யும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். இதுவரையிலும் அது நிறைவேற்றப்படவில்லை. கிராமப்புறங்களில் கல்வி கடன் பெற்ற விவசாயிகள் வீட்டு பிள்ளைகளுடைய கடன் முழுமையும் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். அதேபோல டோல்கேட் சுங்க கட்டணம் அடியோடு ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் எதையும் நிறைவேற்றவில்லை. 1000 இடங்களில் தடுப்பணைகள், கதவணைகள் அமைத்து உபரி நீர் கடலுக்கு செல்வதை தடுத்து பாசனத்தை விரிவாக்கும் என்று சொன்னார்கள். அதையும் நிறைவேற்றவில்லை. அணைகளினுடைய நீர் கொள்ளளவை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். அதையும் செய்யவில்லை. மாறாக விவசாயிகள் விளைநிலங்களையே குடியிருப்பு மனைகளும் சொந்தமில்லை. அந்த நிலங்களை ஒட்டி ஓடுகிற ஆறுகள், நீர்வழி பாதைகள், ஏரிகள், குளம், குட்டைகளை கார்ப்பரேட்டுகள் அபகரித்துக் கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 என்கிற சட்டத்தை கொண்டு வந்து பரந்தூர் விமான நிலையம் முதல் சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பேரில் பல்வேறு மாவட்டங்களில் நிலங்கள் சூறையாடப்படுகிறது. 33 சிப்காட்டுகளை முதலமைச்சர் அமைத்திருப்பதாக பெருமை பெற்றுக் கொள்கிறார். இந்த 33 சிப்காட்டுகளில் இன்று வரையில் எத்தனை தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் அறிவிக்க முன்வராதது மிகுந்த வெட்கி தலைகுனிகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் பல மாவட்டங்களில் சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பெயரில் நிலங்களை கையகப்படுத்துவதற்கும், இனாம் நிலங்கள், அனாதீன நிலங்கள், கோவில் குத்தகை நிலங்களை விவசாயிகள் குத்தகை பதிவை ரத்து செய்துவிட்டு நீதிமன்றங்களை காரணம் காட்டி ஒட்டுமொத்த விளைநிலங்களையும் அபகரித்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்கு, அதிகாரமிக்கவர்கள் நிலங்களை பங்கு போட்டுக் கொள்வதற்கு திமுக அரசு வழிவகுக்கிறது என்பதை பகிரங்கமாக குற்றஞ்சாட்ட விரும்புகிறோம். இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் விவசாயிகளை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகிற நிகழ்வுகள் அரங்கேறுவதை தமிழக விவசாயிகள் அனுமதிக்க மாட்டோம். எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விவசாயிகளுடைய முகவரியை, வாழ்வாதாரத்தை அளிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்ட திமுக அரசுக்கு விவசாயிகள் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே வருகிற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிப்பதை விவசாயிகள் நாங்கள் விரும்பவில்லை, ஏற்க மாட்டோம். திமுக அரசுக்கு வாக்களிப்பதும் எங்களை தற்கொலைக்கு தள்ளிக்கொள்வதும் சமம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய கருத்தை நாங்கள் முன்மொழிகிறோம். எங்கள் கருத்தின் அடிப்படையில் மாநில தழுவிய அளவில் 38 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு கோரிக்கை பிரகடனத்தை
இந்த தேர்தல் கூட்ட தயாரிப்பாக முன்மொழிகிறோம். இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற கூட்டணிகள் மீது நம்பிக்கை வைப்பது என முடிவெடுத்து அந்த நம்பிக்கை யார் மீது வைப்பது? இன்றைக்கு பல கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலிலும் அரசியல் கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து விவசாயிகள் அமைப்புகள் போட்டியிட வேண்டும் என்கிற கருத்து வலிமையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது பல மாவட்ட தலைவர்களும் இதை ஆமோதித்திருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள். இது குறித்தெல்லாம் விரிவான ஆலோசனை செய்ய வேண்டிய நெருக்கடியும் தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிற அரசியல் கட்சிகள் குறித்தும் அடுத்து எப்படி வாக்களிப்பது என்பதை குறித்தும் விரிவாக ஆலோசனை செய்வதற்காக வருகிற மார்ச் 31ஆம் தேதி இதே திருச்சியில் ஒரு விரிவடைந்த மாநாட்டை நடத்துவது, ஒரு நாள் மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் அடுத்த கட்ட தீர்வை நோக்கி பயணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் 38 ஏற்கனவே பல அரசியல் கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்ட போது இந்த கோரிக்கை மனுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த கோரிக்கை மனுக்களை இன்றைய கூட்ட தீர்மானமாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். இந்த கருத்துக்களை உள்ளடக்கி விவசாயிகளை பாதுகாப்பது ஒன்றுதான் தமிழ்நாட்டின் அரசியல் தீர்வாக இருக்க முடியும். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தொகை 80% பேர் விவசாயத்தை நம்பி வாழ்வதால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற மேம்படுத்துகிற ஆட்சிகளுக்கு கட்சிகளுக்கு நாம் என்ன மாதிரியான ஆதரவை கொடுப்பது என்பதையும் வருகிற 31ஆம் தேதி விரிவாக அறிவிப்பதென முடிவெடுத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த கூட்டம் நிறைவு பெற இருக்கிறது. திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணிக்கு உங்களுடைய வாக்கு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு யோசனை. உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு சார் 31ஆம் தேதி தான் முடிவு பண்ண போறோம். இல்லை, நாங்கள் அது குறித்து விரிவாக விவாதித்து 31ஆம் தேதி அந்த மாநாட்டில் அந்த தீர்வை எட்டுவோம். எங்களை பொறுத்தவரையில் எங்கள் எதிராளியை வீழ்த்த வேண்டும், எங்களை அழிக்க வேண்டும், எங்களை ஒடுக்க வேண்டும், எங்களை ஒழிக்க வேண்டும், விளைநிலங்களை அபகரிக்க வேண்டும், குடியிருப்பு மனைகளை அபகரிக்க வேண்டும், நீராதாரங்களை அபகரிக்க வேண்டும், ஒட்டுமொத்தமாக பேரழிவு திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்று கார்ப்பரேட் ஆதரவு கொண்டு கொள்கையை கொண்டு செயல்படுத்தியிருக்கிற திமுக அரசை எதிர்ப்பது என்கிற கருத்தை இன்றைக்கு வலிமையாக முன்வைத்திருக்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் எங்கள் தேர்தல் அடுத்த கட்ட ஆலோசனைகள் அந்த நகர்வுகள் இடம்பெறும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஏதோ கூட்டம் போடுவதும் விவாதிப்பதும் இந்த கருத்துக்களை ஊடகங்களில் தெரிவிப்பது மட்டும் எங்களுடைய வேலை அல்ல. 31ஆம் தேதி மாநாட்டில் விரிவாக விவாதித்து எங்களுக்கு எதிரான கொள்கை கொண்ட ஆட்சியாளர்களை மக்களிடத்தில் விவசாயிகளிடத்தில் தமிழ்நாடு முழுவதும் அம்பலப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். திமுக வந்து கோரிக்கையை வந்து திமுகவுக்கு அனுப்பி எந்த கோரிக்கை திமுகவுக்கு அனுப்ப மாட்டோம். ஏன்னா திமுக ஏற்கனவே கொடுத்த கோரிக்கைகள் நிறைவேற்றலைங்கிறத தான் நினைவுபடுத்துறோம். எங்களோட கலந்து பேசி அவங்கள நம்பிக்கை இழந்துட்டோம். காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலே பேரழிவு திட்டங்கள், ஜவுளி பூங்கா, பேரழிவு ஹைட்ரோ கார்பன். ஒரு அமைச்சர் சொல்கிறார், காவிரி டெல்டாவில் மீத்தேன், ஈத்தேன், நிலக்கரி, ஹைட்ரோ கார்பன் எடுப்பதை தடை செய்ய முடியாது, அது காலத்தின் கட்டாயம் என்று சொல்கிறார். எங்கள் உயிரை பணைய வைத்து எங்கள் மண்ணை மீட்டெடுப்போம் என்பதுதான் விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. நாங்கள் யாரை நம்பி வாழவில்லை, இலவசங்களை நம்பி வாழவில்லை, எங்கள் உழைப்பையும் எங்கள் மண்ணையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் விவசாயிகள். கொரோனா உலகமே முடங்கியது, ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கே உணவு படைக்கிற உணவை உற்பத்தி செய்தவர்கள் தமிழக விவசாயிகள். எனவே எங்கள் உழைப்பும் எங்கள் மண்ணும் தான் எங்களை வாழ வைக்கிறது. அந்த மண்ணை இழந்துவிட்டு எங்கள் வாழ்க்கையை இழந்துவிட்டு நாங்கள் எங்களுக்கு எதிரான கொள்கையுடைய கட்சியை நாங்கள் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லா தலைவர்களும் பேசுறப்ப ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, எல்லா அரசியல் கட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்றாங்க. இப்ப நீங்க மறுபடியும் அரசியல் கட்சி பின்னோக்கியே போனா உங்களுடைய நிலைப்பாடு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பது என்பது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. எனவே அரசியல் கட்சிகள் இல்லாமல் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு தேர்தல் என்று களங்கண்டு ஒரு ஆட்சி அமைப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. எனவே நடைமுறையில் சாத்தியமான கருத்துக்களை தான் நான் வேற்று தெளிவுபடுத்த வேண்டுமே தவிர கோபத்தில் வெளியிடுகிற கருத்துக்களை எல்லாம் அதுவே தீர்வாக நாம் அறிவிக்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதும் தவறு, நாங்கள் எதிர்பார்ப்பதும் தவறு. மார்ச் 31 திருச்சியில் தொகுதிக்கு ஒரு விவசாய முன்னெடுத்து
தேர்தலில் கலங்கன்றதுக்கு ஏதாவது பிளான் வச்சுருக்காங்க? தேர்தலில் நீங்கள் எல்லோருமே இந்த ஆலோசனையில் பங்கேற்றீங்க. எல்லாருடைய கருத்தும் நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற கட்சியோட நம்ம தோழமை உணர்வு கொள்ளணும்னு பலர் சொல்லியிருக்கிறாங்க. சீட்டு வாங்கி போட்டியிடணும் பலர் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுமையில் வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னு பலர் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு. அதனால தான் 31ஆம் தேதி விரிவடைந்த மாநாடாக எல்லார் கருத்தையும் கேட்டு அந்த மாநாட்டில் முடிவெடுப்பது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். சீமான் உங்க நிலைப்பாட்டோட ஒத்து போறாரு. சீமான் ஒத்து போகலாம், திமுக ஒத்து போகலாம், அதிமுக ஒத்து போகலாம். நாம் யாரோடு யாரை நம்பி ஒத்து போவது என்பதை விரிவாக மாநாட்டில் கலந்து ஆலோசனை தான் முடிவெடுக்க முடியும். நமக்கு எந்த ஒரு தலைவரும் புறக்கணிக்கப்படுபவர்கள் அல்ல. நமக்கு எதிரானவர்களை அடையாளம் காட்டாமல் நாங்கள் ஓய போவதும் இல்லை. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எப்படி இருக்கு? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் பல்வேறு பேரழிவு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கார்ப்பரேட் மோகம் கொண்டவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார்கள். அதை அவ்வப்போது தடுத்து நிறுத்தி போராடி வருகிறார்கள். யார் யார் அந்த மோகம் கொண்டவங்க? நீங்க கார்ப்பரேட் மோகம் கொண்டவங்க யார் யார் அம்பலப்படுத்துவோம்? தேர்தல் களத்தில் அந்த கார்ப்பரேட் மோகம் கொண்டவர்கள் போட்டியிடுகிற தேர்தல் களங்களில் அதில் அம்பலப்படுத்துவோம். எந்த அரசியல் கட்சியை நீங்க சொல்றீங்க? இன்றைக்கு மாநிலத்தில் நில நிர்வாக அதிகாரம், பேரழிவு திட்டங்களை எதிர்க்கிற அதிகாரம், வேளாண்மையை செயல்படுத்துகிற அதிகாரம் மாநில அரசு பட்டியலில் இருக்கிறது. அந்த பட்டியலின் அடிப்படையில் மாநில அரசாங்கம் விளைநிலங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலும் விளைநிலங்களை அபகரிப்பது கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்கும் திமுக அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இது எல்லாரும் தெரிஞ்சது தானே. நீங்க ஓசூர்ல விமான நிலையம் அமைக்கிறதுக்கு 3500 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துறீங்க. ஆனா மத்திய அரசு விமான நிலையம் அமைக்க முடியாதுன்னு அதுக்கு தடை விதிச்சுட்டு, ஆனா விமான நிலையத்துக்கு கையகப்படுத்த கூடாது அப்படின்னு வலியுறுத்தி மனு கொடுக்க போன விவசாய சங்க தலைவர்கள் சென்னையில் 2 தினங்களுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டு சிறை ஆட்சி காலத்தில் நான் எத்தனை போராட்டங்களை சென்னையில் நடத்தினேன். அங்கே கைது செய்யப்பட்டு எத்தனை மண்டபங்களில் சிறை வைக்கப்பட்டு அங்கு எல்லாம் திமுக இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் நேரடியாக வந்து எங்களோடு கலந்து பேசி ஆதரவு தெரிவித்து சென்றாரு. இன்றைக்கு ஏன் எதிர்க்கட்சி தலைவர்கள் அந்த கைது செய்யப்பட்டு சிறையில் மண்டபத்தில் அடைக்கப்படுகிற தலைவர்களுக்கு கூட சந்திக்க விடாமல் மறுப்பதனுடைய மர்மம் என்ன? விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளையே தனது திட்டங்களாக திமுக அரசு செயல்படுத்த முயற்சி இருக்கிறதா? இது மிகப்பெரிய கொடுமை இல்லையா? நான் எல்லாம் ஆதாரத்தோடு தான் கேட்கிறேன். தமிழகத்துல எத்தனை விவசாய சங்கம் இருக்கு? இப்ப இங்க எத்தனை விவசாய சங்க தலைவர் கலந்துருக்காங்க? இப்ப 138 மாவட்டங்கள்ல இருந்து சங்க தலைவர்கள் கலந்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு விவசாய சங்கங்கள் இருக்கு. அங்க செயல்படுகிற சங்கங்கள் இங்க கலந்துருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் இங்க பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த விவசாய சங்கங்கள் தான் விவசாயிகளோடு இணைந்து கொள்கை ரீதியாக போராடுகிற சங்கங்கள். எனவே இந்த கொள்கையின் அடிப்படையில் எங்கள் கருத்து விவசாயிகளுக்கு உகந்த கருத்து. அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் விவசாயிகள் மீது நம்பிக்கை வைத்து இந்த கருத்துக்களை இங்கே பரிமாறிக்கொள்கிறோம். இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக தஞ்சையில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து 13 கோரிக்கை வச்சுருக்காங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக. இந்த 2 ஏக்கர் விவசாய நிலம் இருந்துச்சுன்னா அவங்களோட கல்வி செலவு அரசு இயக்கும். அந்த மாதிரி 13 உறுதிமொழியை கொடுத்துருக்காரு விஜய். அதை எப்படி பார்க்குறீங்க? ஆண்ட கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் பல கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இறுதிப்படுத்தப்படவில்லை. இறுதியாக அந்த அறிக்கைகள் வெளிவருகிற பட்சத்தில் எந்த கட்சி விவசாயிகளுக்கு நம்பிக்கையாக இருக்கும் என்பதை நாங்கள் ஆய்வு செய்து அந்த கட்சிகளுக்கு உரிய முறையில் வாக்களிப்பதற்கு நாங்கள் ஆதரவளிக்க கூட தயங்க மாட்டோம். ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் 31ஆம் தேதி தான் அதை இறுதிப்படுத்தப்படும். 38 கோரிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டு 31ஆம் தேதி பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏதாவது ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணிக்க முடக்குறிச்சியில் ஒரு பெரிய ஒரு நாங்க தொகுதியை செலக்ட் பண்ணி நிக்கிறது இல்ல. எங்களுக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் எங்கெங்கெல்லாம் எம்எல்ஏக்களா நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் எங்களுடைய அமைப்பு போய் பிரச்சாரம் பண்றது கூட தயங்க மாட்டோம். அதுக்கான முடிவுகளா அடுத்தது எடுப்போம். நாங்க ஒரே வாகனத்துல எல்லாரும் சேர்ந்து போய் எங்களை சிறையில் வைக்கணும், எங்க நிலங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி புடுங்கணும், எங்க நிலங்களை கொடுமைப்படுத்தி புடுங்கிறத எதிர்க்கிறவங்களை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும் அப்படின்னு எடுத்த மக்கள் பிரதிநிதிகள் யாருங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பல கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு. ஐயா கண்ணு பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்காங்க. பலர் பகுதியான பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு தேர்தலில் அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற மோகம் எங்களுக்கு 2வது தான். எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை.
ஆனால் எங்களை எதிர்ப்பவர்கள், எங்களை ஒழிக்கணுங்கிறவர்களை நாங்கள் மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தாமல் விட முடியாது. அதுக்கான தேர்தல் களம் இந்த தேர்தல் களம். அதில் துளியும் எந்த தயக்கமும் இல்லை. விவசாயிகள் திமுகவுக்கு வாய்க்களிப்பார்களே ஆனால் தன் தலையிலே தனக்கு கொள்ளி வைத்துக் கொள்கிறார்கள், தானாகவே கொள்ளி வைத்துக் கொள்கிறார்கள். இது தற்கொலை நிலைக்குத்தான் செல்லும் என்கிற நிலையை திமுக அரசுடைய செயல்பாடுகள் அதை அம்பலப்படுத்தாமல் விட முடியும். இப்போ பிரதமர் மோடியோட நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் கைது நடவடிக்கை மாநில அரசு இருந்துச்சு. அதன் விளைவு தான் இந்த மாதிரி ஒரு கருத்து வருது அப்படின்னு. எது பிரதமர் மோடியோட நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. மோடியோடவும் கலந்திருக்கிறேன், காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடும் பல கூட்டங்களில் பங்கேற்றிருக்கிறேன், ஸ்டாலின் அவர்களோடு பல கூட்டங்களில் பங்கேற்றிருக்கிறேன், அதே போல எடப்பாடி பழனிசாமியோடு பல கூட்டங்களில் பங்கேற்றிருக்கிறேன். தற்போது கட்சி துவங்கி இருக்கிற விஜயோடு 2016 அவரை சந்தித்து பேசியிருக்கிறேன். ஆகவே தமிழ்நாட்டில் சந்திக்காத தலைவர்கள் அல்ல, இணைந்து செயல்படாத கட்சிகள் இல்லை. ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, எங்களுக்கு நில ஒருங்கிணைப்பு சட்டம் மூலம் எங்களுடைய உரிமையை அபகரிக்கிற போது, எங்களை அனாதைகளாக்கிற போது, எங்களுடைய சுதந்திர உரிமை பறிபோகிற போது எங்களை பாதுகாத்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அவர்கள் அதை வாபஸ் வாங்குவதாகவோ அது குறித்து எந்த ஒரு விவாதமும் சொல்லப்படவில்லை. இன்னைக்கு காவிரி பிரச்சனை, மேகதாட்டு அணை கட்டுவதற்கு 5 ஆண்டுகளாக கர்நாடக அரசாங்கம் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் DK சிவகுமாரும் 15 நாட்கள் ஒரு முறை அறிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தில் மேகதாட்டு அணைக்கு அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கு திமுக அரசு எதிர்த்தது. ஆனால் அதை அந்த எதிர்ப்பை பதிவு செய்யாமல் கர்நாடகாவிற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. மேகதாட்டு அணை கட்டுவதற்கான திட்டங்களை தயார் செய்து மத்திய அரசுக்கு முன்மொழிய. இது திமுகவின் துரோகம் இல்லையா? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு போட்ட காவிரி உரிமைக்கான போராட்ட களத்தில் போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற்றது திமுக. மீண்டும் அதனை புதுப்பித்து வழக்காக பதிவு செய்து விவசாய அமைப்புகள் போட்ட வழக்கிலே தான் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு தீர்வு கண்டது. 2007 நடுவர் மன்றம் தீர்ப்பளித்தது. 2007 அன்றைக்கு இருந்த மத்திய அரசோடு கூட்டணியில் இடம்பெற்று தமிழ்நாட்டை ஆண்டது திமுக. ஆனால் 2011 வரையிலும் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக உரிமைகளை பெறுவதற்கான எந்த நடவடிக்கையும் திமுக மேற்கொள்ளவில்லை. போட்ட வழக்கையும் திரும்ப பெற்றது. இன்றைக்கு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் உரிய முறையில் வாதங்களை எடுத்து வைக்காததால் கர்நாடகாவுக்கு ஆதரவான தீர்ப்பு வந்திருக்கிறது. தற்போது கர்நாடக அரசாங்கம் மேகதாட்டு அணை கட்டுவதற்கான திட்டங்களை தயார் செய்து மத்திய அரசிடம் கொடுத்து அனுமதி வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. 5 ஆண்டுகளாகிறது முதலமைச்சர் பொறுப்பேற்று. இதுவரையிலும் கர்நாடக அரசு செயல்பாட்டுக்கு ஒரு முறை அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறாரா? காவிரி என்கிற வார்த்தை முதலமைச்சரின் வாயில் வந்திருக்கிறதா? மேகதாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரா? அப்படி என்றால் அவருடைய நோக்கம் என்ன? கடந்த வாரம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இடம்பெற்று முதலமைச்சர் வீட்டிலிருந்து வெளியில் வருகிற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையிடம் உங்களுடைய செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், திமுக காங்கிரஸ் தொகுதி உடன்பாட்டில் முட்டுக்கட்டையாக இருந்தது மேகதாட்டு அணை என்று சொல்லப்படுகிறது, அது குறித்து விரிவாக நீங்கள் பதிலளிங்கள் என்று சொன்னார். அதை மூடி மறைக்கிறார், மறுக்கவும் இல்லை, மூடி மறைத்திருக்கிறார். அது குறித்து வெளிப்படையான அறிவிப்பை திமுக வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இதுவரையில் வெளியிடவில்லை. மேகதாட்டு அணை குறித்து தமிழக அரசுடைய கொள்கை நிலையை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறோம், இதுவரையிலும் தெளிவுபடுத்தவில்லை. ராசிமணலில் அணை கட்டுவது ஒன்றுதான் கர்நாடக தமிழக விவசாயிகளுக்கு நலன் பயக்கும் என்று கர்நாடக விவசாயிகளும் நாங்களும் கூடி முடிவெடுத்திருக்கிறோம். கர்நாடகாவில் மேகதாட்டிற்கு விவசாயிகள் ஆதரவளிக்கவில்லை. மேகதாட்டு அணை கட்டினால் கிருஷ்ணராஜர் சாகரினுடைய பாசன உரிமை பறிபோய்விடும் என்று அந்த விவசாயிகள் அஞ்சுகிறார்கள். தமிழக அரசு அதற்கு பிறகுதான் ராசிமணல் அணைக்கு கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டதாக விரைவில் அந்த அணை கட்டுமானத்திற்கான நடவடிக்கை துவங்கும் என்று தமிழக அரசு எனக்கு கடிதமும் கொடுத்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு கடிதத்தையும் செயல்படுத்துவதற்கோ மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக முதலமைச்சர் எடுக்கிற நடவடிக்கைக்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு கூட முதலமைச்சர் முன்வரவில்லை. எனவே திமுக ஆட்சி தொடர்ந்தால் காவிரி உரிமையும் பறிபோய் விடுமோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது.